Daily. Taste the Daily. வாசனையே சூப்பரா இருக்கு. யாழ்னி நிச்சயமா விரும்பி சாப்பிடுவான். ஐயோ, என்ன இது? போட்டோ இப்படி விழுந்து உடைஞ்சு போயிடுச்சு. கடவுளே, என்ன பண்றது? போட்டோ உடைஞ்சிருச்சே. யாழ்னிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கும் போதா இப்படி ஆகணும்? ஏதோ சரியில்லை. சார், சிவனாண்டி பக்கம் வந்து லேடி யாருன்னு தெரிஞ்சிட்டா இந்த கேஸ் சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன் சார். நினைக்கிறது இல்ல, நிச்சயமா முடிஞ்சிடும். சிசிடிவி ஃபுட்டேஜ் இருந்திருந்தா அது யாருன்னு இப்பயே கண்டுபிடிச்சிருக்கலாம். ஜெயிலர் தான் திட்டம் போட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கான். வா வா, இதெல்லாம் மீறி தான் சாதிக்கணும். கான்ஸ்டபிள் சார். வந்து துறையா? சரிங்க சார். வாங்க சார். என்ன சிவனாண்டி, என்ஜாய் பண்றியா? ஜெயில ஜாலியா இருக்கான். அதானே. வாங்க இன்ஸ்பெக்டர் சார். ஜெயில் வாழ்க்கையை பத்தி கேட்கவா வேணும்? மணி அடிச்சா சோறு, வீட்டு வாடகை, கரண்ட் பில்லு, இஎம்ஐ, கடங்காரம் பிரச்சனை, இது எதுவுமே இல்ல. முக்கியமா போலீஸ் எப்ப கைது பண்ணும், ரவுடிங்க எப்ப என்ன போட்டு தள்ளுவாங்க, இந்த எந்த பயமும் எனக்கு இல்லல்ல. அப்புறம் லைஃப என்ஜாய் பண்ண வேண்டியதானே. என்னடா இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு, சவுடால படுத்துக்கிட்டே பேசுவியா? அடிச்சு தோலை உரிச்சு எழுதுறா முதல்ல. சுபாஷ் சுபாஷ், என்ன சார் திமிரா பேசிட்டு? அமைதியாரியா? நாம இந்த செல்லுக்குள்ள வந்து இவன் எதுவும் பண்ண மாட்டோம்னு இவனுக்கு தெரியும். அதான் கொஞ்சம் அடி சீன் போடுறான். போட்டுட்டு போட்டுவேன். டேய் சிவனாண்டி, இத பேரு எப்ப வேணாலும் உன்னை போலீஸ் கஸ்டடியில விசாரணைன்னு சொல்லி எடுக்க முடியும். அப்படி எடுத்தோம்னு வெய்யே லாடம் தாண்டி காலத்துக்கும் உன்னை நடக்க முடியாம பண்ணிடுவோம். பாத்துங்க. இவனுக்கு முதல்ல அதை செய்யணும் சார். ஐயோ, போலீஸ்காரங்க இப்படிலாம் பண்ணலாமா சார்? உங்க 2 பேர் கோவத்தையும் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. இப்பெல்லாம் உடம்பு அடி தாங்க மாட்டேங்குது சார். தெரியுதுல, அப்புறம் எதுக்கு இந்த வீராப்பெல்லாம்? ஒழுங்கா கோஆபரேட் பண்ணலாமே. நான் எந்த வகையில உங்களுக்கு கோஆபரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இப்போ உன்னை பாக்குறதுக்கு உன் வைஃப் வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஒய்ஃபா? ஒருவேளை மாயா வந்துட்டு போலோ. அவ தான் ஒய்ஃப்ன்ற பேர்ல வந்துட்டு போவா. வந்திருந்தா என்னையும் பார்க்காம போனா? டேய், சார் கேக்குறாருல, என்ன பதில் சொல்லாம இருக்கிற? சொல்றா சார். நீங்க என்ன கேட்டீங்க? உன் சம்சாரம் உன்னை பார்க்க வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன். வந்தாங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வியா சார்? புருஷன் ஜெயில இருந்தா பாக்குறதுக்கு பொண்டாட்டி வர்றது சகஜம் தானே சார்? ஏய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு, இல்லைன்னா அற வாங்குவேன். ஆமா சார், பாக்குறதுக்கு வந்தாங்க. ஆனா பார்க்காமலே போயிட்டாங்களே, ஏன்? எங்களை பார்த்து பயந்துட்டாங்களா? ஏன் ஒய்ஃப் உங்களை பார்த்து ஏன் சார் பயப்படணும்? நான் தானே குற்றவாளி. என் பொண்டாட்டிய குற்றவாளி. அப்புறம் எதுக்கு தப்பிச்சு ஓடணும்? இருந்து பார்த்துட்டு போக வேண்டியதானே. தப்பிச்செல்லாம் போகல சார். நான் தான் பார்க்க பிடிக்கலன்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சுட்டேன். அதான் போயிட்டான். சார், ரொம்ப யோசிக்காதீங்க. உங்க விசாரணை முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் இருக்கா? சிவனாண்டி, நம்ம சின்னதா ஒரு டீல் பேசுவோமா? நானே ஒரு கிரிமினல், என்னோட உங்களுக்கு என்ன சார் டீலு? நீ கொலை பண்ணிருக்க, கடத்தலும் பண்ணிருக்க, வெட்டு குத்துன்னு பல வேலை பண்ணிருக்க. ஆனா நான் விசாரிச்ச வரைக்கும்
இதெல்லாம் நீ எப்பவுமே உனக்காக பண்ணதில்ல, வேற யாருக்காகவோ பண்ணிருக்க. விசுவாசத்துக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ தான் பண்ணிருக்க. அல்ல யாருக்காக பண்ணங்கிற அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிரு. நான் கமிஷனர்கிட்ட பேசி உன்னை அப்ரூவர் ஆக்கி உனக்கு கிடைக்க போற தண்டனையை குறைக்க ஏற்பாடு பண்றேன். சீக்கிரமா நீ வெளியே வந்துடலாம், அதுக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். என்ன சொல்றேன் சார்? இது ஒரு டீல்னு நீங்க என்கிட்ட பேச வந்ததே தப்பு சார். நான் பணத்துக்காக வேலை செய்யறவனா இருந்தா இந்த டீலை நானே உங்ககிட்ட வந்து பேசியிருப்பேனே. ஆனா நான் ஒரு விசுவாசமான ஆளாச்சே. என் எஜமா என்ன சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவனா. இந்த டீலுக்கெல்லாம் நான் சம்மதிக்க மாட்டேன். தயவு செஞ்சு கிளம்புங்க. டேய் சிவனாண்டி, நான் இந்த கேஸை விட போறது இல்ல. உன் எஜமான்னு சொன்னல, அவங்க டார்கெட் பண்ணது என் குடும்பத்துல ஒருத்தங்களை, என் வைஃப். சும்மா கையில வாங்கின கேஸையே நான் விட மாட்டேன். என் குடும்பத்தை டார்கெட் பண்ண கேஸ விட்டுருவேனா? வேற வேற வழியில விசாரணை பண்ணி எப்படியும் உன் எஜமா அவனை நெருங்கிருவேன். அன்னைக்கு உனக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கும், உன் எஜமானுக்கும் ஆயுள் தண்டனை கிடைக்கும். அன்னைக்கு நீ ஐயையோ விக்ரம் கொடுத்த டீலை நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவ. உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். டீல் பேசிப்போம். சார், இந்த கட்டை வேகிற வரைக்கும் விசுவாசம் மாறாது சார். நீங்க எந்த வகையில வேணாலும் விசாரிச்சுக்கோங்க. என் வாயிலிருந்து உங்களுக்கு ஆதரவா ஒரு வார்த்தை கூட வராது. யோ என்ன திடீர்னு? யோ சிவனாண்டி, தண்ணி எடுத்து குடிச்சுக்க. சிவனாண்டி, யோ கான்ஸ்டன்ட் தண்ணி. சார் அவர் எப்பவுமே இப்படிதான் இருமுறாரு. வேற மாதிரி இருமுனா தான் தண்ணி எடுத்து குடிப்பியா? போய் தண்ணி. ஏய் சிவனாண்டி, என்னையாச்சு? என்ன தண்ணி குடியா? தண்ணி குடி. குடி. யோ சிவனாண்டி, தண்ணி குடியா? யோ சிவனாண்டி, தண்ணி குடியா? தண்ணி. இல்லையா, ரத்தம் வருது. யோ என்னையாச்சு? யோ சிவனாண்டி, தண்ணி குடியா முத. யோ சிவனாண்டி, ரத்தம் இருக்கிற என்னையாச்சு உனக்கு? என்ன உடம்புக்கு என்னாச்சு? யோ டாக்டர் கூப்பிட்டு சீக்கிரம். சிவனாண்டி, ஓகே சார். சீக்கிரம். யோ என்னையாச்சு உனக்கு? என்னாச்சு சார் உனக்கு? Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.